தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் தமிழ் ட்ரெண்டிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் ஒரு முக்கிய பொருளாகி போச்சு. ஸோ அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீட்டில் டிவி இருந்தாலும் கூட அதை எடுத்து தூர வச்சுட்டு 4K டிவி, 4K ஆண்ட்ராய்டு டிவி, ஸ்மார்ட் டிவி இப்படி நிறைய டிவிகளை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி மாற்றுற பட்சத்தில் அவங்களுக்கு எந்த டிவி வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும், அதில் என்னென்ன ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டிவி வாங்கியிருக்கேன். இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 3 வீடுக்கு 3 டிவி வாங்கியிருக்கேன். அந்த 3 டிவியோட அன்பாக்ஸ் ரிவ்யூமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ அதனால் கிட்டத்தட்ட 100 கடைகள் 150 கடைகள் ஏறி இறங்கி கிட்டத்தட்ட எல்லா இடமும் போய்கிட்டு வந்தனால எனக்கு அதில் 100% அனுபவம் இருக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து என்னோட அனுபவத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். ஸோ அதன்படி நான் தார டிப்ஸின் படி நீங்கள் டிவி வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு 100% ஒர்த்தான ஒரு டிவியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டிவியில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகைகள் இருக்குது. மொத்தம் 3 கம்பெனிகள் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு ஒரு 3 டிவி கம்பெனிகள் இருக்குது. ஸோ அதில் ஒரு டிவி தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் நான் அந்த 3 டிவியை மட்டும் சொல்கிறேன். அதாவது நம்பர் 1 பார்த்தீங்கன்னா சோனியை சொல்கிறேன். சோனி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிவி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதில் என்ன அப்ளிகேஷனை வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு அதில் ப்ளே ஸ்டோர் ஆப்ஷன் வந்துடும். நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரியே ப்ளே ஸ்டோர் ஆப்ஷன் வந்துருக்கும். நீங்கள் கேமாக இருக்கட்டும், அப்ளிகேஷனாக இருக்கட்டும், நீங்கள் எது வேணாலும் ஏற்றிக்கலாம். ஆனால் மற்றபடி அந்த எல்ஜி டிவிலையும் சரி, சாம்சங் டிவிலையும் சரி வராது. சோனி டிவியில் மட்டும்தான் அந்த கூகுள் டிவிங்கிறது வரும். அந்த கூகுள் டிவின்னு சொல்லுவாங்க. அதில் மட்டும்தான் ப்ளே ஸ்டோர் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஃபோன் மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தால பார்த்தீங்கன்னா சாம்சங் ரெண்டாவது எல்ஜி எடுத்துட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா வெப் ஓஎஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு யூடியூப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு கேமாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் தேவையோ போதுமான அளவுக்கு அதிலே கொடுத்துருப்பாங்க. மேற்கொண்டு இன்ஸ்டால் பண்ணனா அதில் எல்ஜி ப்ளே ஸ்டோர்னு ஒன்று உண்டு. ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா சாம்சங் டிவி அதே மாதிரி தான். அது சாம்சங் டிவி வந்து டைசன் சொல்லுவாங்க. 3 டிவியுமே ரன் பண்ணக்கூடிய ஒரு ஓஎஸ் உண்டு. எல்லா 3 டிவியுமே கம்ப்யூட்டர் மாதிரி தான். இந்த கம்ப்யூட்டர் ரன் பண்ணக்கூடிய ஒரு ஓஎஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது சோனியை பார்த்தீங்கன்னா கூகுள் டிவின்னு சொல்லுவாங்க. அது கூகுள் ஆப்ஸ் மூலமாக அது ரன் ஆகுது ஓஎஸ் மூலமாக. எல்ஜியை பார்த்தீங்கன்னா வெப் ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு ஓஎஸ் மூலமாக ரன் ஆகிட்டு இருக்கு. சாம்சங் பார்த்தீங்கன்னா டைசன் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு சில ஆப்ஸ் ப்ளே ஸ்டோர் அவங்களோட ஓன் ப்ளே ஸ்டோரில் அவங்க அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. எல்லாமே தாராளமாக சாம்சங் நீங்கள் வாங்கினாலும் சரி, சோனி வாங்கினாலும் சரி தான், நீங்கள் எல்ஜி வாங்கினாலும் சரி தான், 3மே உங்களுக்கு போதுமான அப்ளிகேஷன் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்டால் பண்ணிங்க. அதனால் 3 டிவியுமே நீங்கள் எந்த டிவி வாங்கணும்னு தயவு செஞ்சு நீங்கள் குழம்ப வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து மெயினாக இந்த 3 டிவிகளுமே முக்கியமாக இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னால் வந்து சாதா ரிமோட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சாதா ரிமோட்டுங்கிறது நம்ம அப்படியே பட்டன் மூலமாக நகட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ரிமோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் ஆட்டினாலே போதும், இந்த மவுஸ் மாதிரி, நீங்கள் கம்ப்யூட்டர் மவுஸ் மாதிரி இப்படி ஆட்டினாலே போதும். ஸோ அதில் இருந்து ஒரு டாட் வரும். அந்த டாட் நீங்கள் எந்த இடத்துக்கு போடணுமோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஒரு நடுசில் சென்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மவுஸ் மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிமோட் வந்திருக்கு. அந்த ரிமோட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு சாதா ரிமோட் வேணுமா, இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி மேஜிக் ரிமோட் வேணுமாங்கிறது நீங்கள் முதலே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஹெச்டிஆர்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஹைட் டெஃபினேஷன் ரேஞ்ச் குவாலிட்டின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு கலர் ஒன்று ஹெச்டிஆர்னு சொல்லி ஒரு கலர். அது ஹெச்டிஆர் முக்கியம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி ஹெச்டிஆர் 10 எடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டிஆர் 10 அப்படிங்கிறது வந்து அதுதான் மெயின். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர்ஸ் ஹெச்டிஆர் இருக்குன்னா அந்த பிக்சர்ஸ் வந்து இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரயில் வந்து ஒரு குகைக்குள்ளே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குகைக்கு உள்ளே என்ன இருக்குங்கிறத வந்து அந்த ஹெச்டிஆர் இருந்து அந்த குகைக்கு உள்ளே இருக்கிறதை கொண்டு அப்படியே தெளிவாக காட்டும். அதே இந்த ஹெச்டிஆர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹெச்டிஆர் செட்டிங்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோய்க்கு உள்ள லேசாக அப்படியே பிளாங்க் டாட்டாக தெரியும். அவ்வளோதான், வேறு எதுவுமே தெரியாது.
ஸோ அதையும் நீங்கள் கணக்கு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 100% நான் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வாங்கும்போது அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அதில் ஹெச்டிஆர் கிடையாது. ஸோ அது எனக்கு அந்த அளவுக்கு பிக்சர் குவாலிட்டி எனக்கு அவ்வளோவா தெரியல. அதுக்கப்புறம் பார்த்த ஒரு எல்ஜி டிவி பார்த்தீங்கன்னா 2மே எல்ஜி டிவி தான் எடுத்தோம். எல்ஜி டிவியில் ஹெச்டிஆர் கிடையாது. அது எனக்கு போதுமான அளவுக்கு அந்த குவாலிட்டி எனக்கு பத்தலை. அதாவது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர் இருக்கிறத விட ஹெச்டிஆர் இல்லா டிவி ஒரு 75%, ஹெச்டிஆர் இல்லா டிவி 75%, ஹெச்டிஆர் டிவி வந்து 100% நல்ல தெளிவாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதுக்கப்புறம் அந்த டிவி இன்னொரு வீட்டுக்கு எடுத்துட்டு என்னோட வீட்டுக்கு நான் எடுத்த டிவி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர் உள்ளது தான் எடுத்தேன். ஹெச்டிஆர் 10 ப்ரோன்னு சொல்லி போட்டுருந்தாங்க எல்ஜியில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 38,000 மேலே வந்துச்சு அந்த டிவி. அந்த டிவி பார்த்தீங்கன்னா ஒரு இதில் இருந்து 6,000 குறைச்சி தான் அந்த டிவி கொடுத்தாங்க, 32,000 கொடுத்தாங்க. அதாவது இந்த மேஜிக் ரிமோட் இல்லாத டிவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்டிஆர் இல்லாத டிவி. அந்த டிவியில் மேஜிக் ரிமோட்டும் கிடையாது, ஹெச்டிஆரும் கிடையாது. இந்த 2மே இல்லாத டிவி கிட்டத்தட்ட ஒரு 6,000 குறைச்சி 32,000 தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் முதல்ல டிவி வாங்குறது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் டிவி வாங்க போகிறீங்கன்னா முதல்ல மெயினாக நமக்கு ரிமோட் மேஜிக் ரிமோட் வேணுமா சாதா ரிமோட் வேணுமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர் குவாலிட்டி நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால ஹெச்டிஆர் உள்ள குவாலிட்டியை பார்த்து ஹெச்டிஆர் மேக்ஸிமம் ஹெச்டிஆர் 10க்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ மெயின் டிப்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டிவி வாங்க போகிறீங்கன்னா எல்ஜி வாங்கினாலும் பரவாயில்ல, நீங்கள் சோனி வாங்கினாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங் வாங்கினாலும் பரவாயில்ல, அதை பற்றி எந்த கவலையுமே கிடையாது. அதில் எதுவுமே எல்லா டிவிகளுமே எந்த குறைகளும் கிடையாது. ஆனால் மெயினாக நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது சாதா ரிமோட் வேணுமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜிக் ரிமோட் வேணுமான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர் ப்ரோ கண்டிப்பாக வேணும். ஹெச்டிஆர் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் டிவி வாங்குங்க, 100% ஒர்த்தாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 எல்ஜி டிவி வாங்கியிருக்கேன். அந்த 2 டிவி அந்த எல்ஜி டிவியுமே ரிவ்யூமே நான் உங்களுக்கு போடுறேன். அது பிக்சர் குவாலிட்டி நீங்கள் பாருங்கள். ஓகே, நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.